ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லிவிங்கோட பாத்ரூம் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஆல்ரெடி மாஸ்டர் பெட்ரூமோட வீடியோ வந்து போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே லிவிங் ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து போன வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்கிற ஃப்ளூட்டட் பேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். காமன் பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா லைட் கிரே கலர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஈஸி ப்ராசஸ். உங்களுக்கு வந்து பாத்ரூம் வந்து அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கீசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே இருந்துடும். அதுக்கப்புறம் வந்து இதோட ஃப்ளூட்டட் பேனல்ஸ்லாம் வந்து நீங்கள் வச்சுருங்க, லூவர்ஸ்லாம் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா WPCயில் வந்து போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். நீங்கள் PVC அந்த மாதிரிலாம் வந்து போனீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் லுக்கான்றது வந்து இருக்காது, பார்க்குறதுக்கும் வந்து நல்லா இருக்காது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வந்து யூஸ் பண்ணால் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு எடுக்க முடியும். ஏன்னா இதில் வந்து ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது நார்மல் வாட்டர் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாலும் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாலும் எப்பவுமே பாத்ரூம் வந்து சில்னஸ் இருக்கும். அந்த சில்னஸ்க்கு வந்து தாங்கக்கூடிய மெட்டீரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு எப்படியாவது வந்து கம்மியாக ரேட்டில் வந்து நம்ம பெட்டராக வந்து அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கும். ஏன்னா ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதுக்குண்டான வந்து பார்த்திங்கன்னா அதோட லைஃப்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பண்ணிடுறோம், பட் என்னென்னா ஒரு 1 இயர் கழிச்சு இல்லை ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இல்லை ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அதோட எந்த கண்டிஷன் இருக்குது, நம்ம எந்த கண்டிஷனில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம், அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் எந்த மெட்டீரியல் வந்து குவாலிட்டி மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த மாதிரி வீடியோலாம் வந்து பார்த்துட்டு கம்மியான ரேட்டில் வந்து பண்ணலான்ட்டு நினைக்கிறதுலாம் தப்பு இல்லை. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம் கம்மியான ரேட்டில். பட் என்னென்னா அதுக்குண்டான வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி மெட்டீரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஏன்னா இப்போ 1.5 lakhs வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணவே கூடாது. ஏன்னா 1.5 lakhsன்றது வந்து ரொம்ப பேசிக் பட்ஜெட். நீங்கள் அதுக்கு மேலே வந்து போனீங்கன்னா இன்னும் நல்லா வந்து பண்ணலாம். 1.5ல் வந்து போனீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 lakhsக்கு மேலே வந்து போனீங்கன்னா பெட்டர் அவுட்புட்ன்றது வந்து பெட்டர் டிசைன்ன்றது வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு வாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து ரெனோவேஷன் வந்து பண்ணுறோம். ஏன்னா இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பிஃபோர் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பில்டர் சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா திருப்பியும் வந்து ரெனோவேஷன் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி பில்டர் சைட்லேருந்து கொடுத்துட்டு ஒரு 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் வந்து கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அப்படின்னா ஒன் டைம் தான் பாத்ரூம் ரெனோவேஷன் வந்து பண்ணுறோம். அதுக்காக வந்து நீங்கள் பேசிக்காக வந்து பண்ணிங்கன்னா அப்படின்னா ரொம்ப அவுட்புட்ன்றது வந்து வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அமௌண்ட் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இயர் வந்து பண்ணல அப்படின்னா அடுத்த இயர் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நான் பாத்ரூமில் வந்து டப் வைக்கலாம், அப்புறம் வந்து எல்லாமே ஹெல்த் ஃபாசிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஃப்ளஷ் பட்டன் வேணும், க்ளாசெட்லாம் ஃப்ளோரில் டச் ஆகக்கூடாது, ஷவர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஷவர்லாம் வேணும் அப்படின்ட்டு நிறைய ஐடியாவோடலாம் இருப்பீங்க. நிறைய ஒரு ரிசார்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஃபீல் அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த 2 பாத்ரூம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்த்து ஒன்று ஒன்றா வந்து பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். WPC வந்து எப்படி நம்ம பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கலில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து தெரியும். இதோட கம்ப்ளீட் பாத்ரூம் டைல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா அதோட சீலிங். இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துல வந்து யூஸ் பண்ணுற இந்த லூவர்ஸ் தான் வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸாக இருக்கட்டும் இல்லை லூவர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோட சீலிங் வந்து அதோட டிசைன் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம். இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வந்து ஒரு 9 feet வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதோட சீலிங் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். அதில் இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு லைட்டு கிரே கலரில் ப்ரௌன் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இந்த இதில் கொடுத்துருக்கும். இதில் வந்து ஷவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 inches கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து கொடுத்துருப்போம். அதில் ஒரு 10 inches by ஒரு 10 inches எப்படி பார்த்தாலும் ஒரு 10 inchesன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து தெரியும்.
ஒரு எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அதோட சீலிங் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அதோட வால் டைல்ஸ் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த சைடு வந்து கொடுத்துருப்போம். இந்த சைடு வந்து லைட் கலர் வந்து கொடுத்துருப்போம். இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து ஒரு பார்டர் மாதிரி வந்து கொடுத்துருப்போம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சைடு வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து பிளெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு 1 இன்ச் வந்து ஒரு பீடிங் மாதிரி கொடுத்துருப்போம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்லேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் எப்படி போடுவாங்க என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து ப்ராப்ளம் வராது. இது ஈஸியாக ஆக்சஸ் தான். இதில் வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து தெரியுது இல்லையா, இங்கே ஒன்று தெரியும். இது கம்ப்ளீட்டாக வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கீசர் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வர மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ன்றது வந்து எதுவுமே வராது. கீசர் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து போடுற மாதிரி பிளான் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம் இதில். அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து போட்டோன்னா எப்படி வந்து மேலே ஆக்சஸ் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம டைல்ஸுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சுருப்போம். இது நார்மலாக எடுத்துகிட்டு வேணான்னு சொன்னால் கூட எடுத்துகிட்டு கூட நீங்கள் திருப்பி தூக்கி போட்டு புதுசாக கூட பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கும். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. டிசைன் பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் என்னென்னா இதெல்லாம் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் வந்து பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இது ஷவர் ராடெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தெரியுதுங்க இல்லையா, இதெல்லாம் உள்ளே வந்து ஒரு ஹோல் வந்து தெரியுதுங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஒரு பேனல்ஸ்க்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஜாயிண்ட் வந்து கொடுத்துருப்போம். இது தனியாக வந்து எடுத்துடலாம், இது தனியாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடுத்துடலாம். நான் எல்லாத்தையும் லைட்ஸ் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஆக்சுவலாக வீடியோவில் வந்து இது இந்த ஸ்ட்ரிப் லைட் அந்த ப்ரொஃபைல் லைட் வந்து போட்டிருக்கோம். இது ஒயிட்ன்றதுனால வந்து வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எதுவுமே தெரியல. கிட்டே வந்து பார்த்தா தான் தெரியுது, லாங்லேருந்து பார்க்கும்போது கிளார் அடிக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.